அபு தாஹிர் ஹசரத் அவர்களுக்கும், இந்த மஸ்ஜிதினுடைய தலைமை இமாம் இப்ராஹிம் மக்தூமி நிசாமி ஹசரத் பிலா அவர்களுக்கும், கண்ணியமிக்க உலமாக்களுக்கும், நூருல் இஸ்லாம் ஜமாத் நிர்வாகிகளுக்கும், உஸ்தாத்மார்களுக்கும், தாய்மார்களுக்கும், சகோதர சகோதரிகளுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஆரம்பமாக அல்லாஹு தாலா நம்ம எல்லாம் முஸ்லீமாக படைத்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தில் அல்லாஹு தாலா நம்மளெல்லாம் கொண்டு வந்திருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். முஹம்மது நிசாமி மௌலானா அவர்கள் பேசும்போது சொன்னார்கள், குல் இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ் ஃபத்தபியூனி யுஹிப்புக்கும் அல்லாஹ். நீங்கள் அல்லாஹ்வை பிரியப்படுகிறீர்கள் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பின்பற்றணும்னு சொன்னால், இப்போ நம்ம விரும்புகிறது அல்லாஹ்வை விரும்புகிறோம். ஆனால் அதற்கு நம்ம யாரை பின்பற்றணும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பின்பற்றணும். அப்படி நம்ம பின்பற்றுறோம்னு சொன்னால் நம்ம என்ன அல்லாஹ்வை விரும்புறது? அல்லாஹ் நம்ம விரும்புகிறான். ஷேகநாயகம் இதற்கு ஒரு உதாரணம் சொல்வார்கள். வாப்பா கிட்ட போய் மகன் சொல்கிறார், வாப்பா நான் உங்களை முஹப்பத் வைக்கிறேன். உம்மா கிட்ட போய் மகன் சொல்கிறார், உம்மா நான் உங்களை முஹப்பத் வைக்கிறேன். மனைவி கிட்ட சொல்கிறார், மனைவியே நான் உன் மேலே முஹப்பத் வச்சிருக்கேன். ஆனால் உங்கள் மேலே நான் வச்சிருக்கக்கூடிய முஹப்பத்தினால நான் எங்கேயுமே போக மாட்டேன், உங்கள் கூடவே தான் இருப்பேன். வாப்பா உங்கள் மேலே நான் முஹப்பத் வச்சிருக்கேன், உங்கள் கூட தான் இருப்பேன். அம்மா உங்கள் மேலே நான் முஹப்பத் வச்சிருக்கேன், உங்கள் கூட தான் இருப்பேன். ஷேகநாயகம் சொன்ன உதாரணம். மனைவி நான் உன் மேலே முஹப்பத் வச்சிருக்கேன், நான் உன் கூட தான் இருப்பேன், உன் கூட தான் இருப்பேன், நான் வேற எதையுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த வாப்பாவோ அந்த உம்மாவோ அந்த மனைவியோ இதை ஒத்துப்பாங்களா? உண்மையில் நீ என் மீது வைத்திருக்கக்கூடிய எங்களின் மீது வைத்திருக்கக்கூடிய முஹப்பத் உண்மை என்று சொன்னால் நீ என்ன பண்ணணும்? ஒழுங்கான ஒரு வேலைக்கு போகணும். இந்த ஊரில் உனக்கு வேலை கிடைச்சா சரி, இல்லை வெளிநாட்டில் தான் உனக்கு வேலை கிடைக்குதுன்னா வெளிநாட்டில் வேலை கிடைச்சாலும் சரி, வேலை கிடைச்சி அந்த வேலையில் கஷ்டப்பட்டு நீ சம்பாதிக்கணும். சம்பாதிச்சு இந்த உலகத்தில் எங்களுடைய தேவையெல்லாம் எதில் பூர்த்தி ஆகுதுன்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அல்லாஹ் தான் பூர்த்தி செய்கிறான். ஆனால் எதில் பூர்த்தி ஆகுதுன்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம்? பணம். நீ அந்த பணத்தை எங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்கணும். அதுதான் நீங்கள் எங்கள் மேலே வச்சிருக்கக்கூடிய உண்மையான முஹப்பத். உண்மையிலேயே நீ என் மேலே முஹப்பத் வச்சிருக்க, வாப்பாவாகிய என் மேலே முஹப்பத் வச்சிருக்க, உம்மாவாகிய என் மேலே முஹப்பத் வச்சிருக்க, மனைவியாக என் மேலே முஹப்பத் வச்சிருக்கனா எங்களுடைய தேவையெல்லாம் எதுல நிறைவேறுதுன்னு நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கோமோ அந்த பணத்தை நீ கொடு. அந்த பணத்தை நீ கொடுத்தனா நீ என்னப்பா எங்களை முஹப்பத் வைக்கிறது? நாங்கெல்லாம் உங்க மேல முஹப்பத் வைப்போம். அப்போ அததான் அல்லாஹு தஆலா சொல்றான், நான் யார முஹப்பத் வச்சிருக்கேன், நான் யாரை என்னுடைய நூறுல இருந்து பிரிச்சேன், நான் எந்த நூறோட காலம் நேரத்துக்கு முன்னாடி அந்த நூறும் நானும் தான் இருந்து கொண்டே இருந்தோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பெருமானாரை நீங்க பின்பற்றினீங்கன்னு சொன்னா நீங்க என்னப்பா என் மேல முஹப்பத் வைக்கிறது? அல்லாஹ்வே நான் உங்கள் மீது முஹப்பத் வைக்கின்றேன். இப்போ அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைஷியுடைய காலத்துல, அந்த காலத்துல மழை வர வேண்டும் என்று சொன்னால் என்ன பண்ணுவாங்க? அப்துல் முத்தலிஃப் அவங்கள கையை பிடிப்பாங்க. கையை பிடிச்சி மலைக்கு மேலே கூட்டு போவாங்க. கூட்டு போயிட்டு அவங்க கையை பிடிச்சி, இவர்களுக்காக நீ மலையை கொடுத்துறியா அல்லாஹ்? அவர்களும் துவா கேட்பாங்க. இவங்களுக்காக கொடுத்துருன்னு கேட்குறப்ப அல்லாஹு தாலா அவர்களை வச்சு வசீலா வச்சு கேட்ட உடனே அல்லாஹு தாலா மலையை கொடுத்துருவான். எதனால? அப்துல் முத்தலிஃப் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முக்கியத்துவமா இது? யாரோட நூறு உள்ள இருக்கு? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நூறு உள்ள இருக்கு. வந்ததற்கு பிற்பாடு ரஹமத்து கிடையாது, வருவதற்கு முன்னாடியே வெளிப்படையாக ஆலம் வரத்துக்கு முன்னாடியே ரஹமத். ரஹமத்துல் ஆலமீன்னா ஆலம் வருவதற்கு முன்னாடியே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்படையா மனிதனாக நபி மனிதனாக வந்ததற்கு பிற்பாடுதான் ரஹமத்து கிடையாது. எந்த நூறுல இருந்து அல்லாஹ் பிரிச்சானோ அப்பொழுதே அது ரஹமத்து தான். வருவதற்கு முன்னாடியே ரஹமத்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக அவர்களுடைய உம்மத்துல அல்லாஹு தஆலா நம்மளை கொண்டு வந்திருக்கிறான்னு சொன்னா
உயிர் பிரியும் வரை இந்த நேமத்தை அல்லாஹு தாலா எப்படி நமக்கு கொடுத்துருக்கான். ரஜுல முஃமினன் வயும்சி காஃபிரா. காலையில் ஒரு மனிதன் முஃமினா இருப்பார், மாலையில் அவர் காஃபிர் ஆயிடுவார். இப்படிப்பட்ட இருக்கக்கூடிய நிலை நாம் இந்த நேரத்தில் இந்த நிலையில இருக்கிறோமே, பெருமானாரின் மீது ஒரு நாள் உயர்ந்த எந்தத்தை வச்சிருக்கோமே, நான் இந்த நிலையில தானே இருக்கேன், நான் எனக்கு என்ன பாதிப்பு வரப்போகுது, நான் எப்படி நான் வழிகேட்டில் போறேன் நம்ம நினைச்சிடக்கூடாது. சஹாபாக்கள் பெருமானாரை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுதே ஒவ்வொரு நாளும் பயந்து கொண்டே இருந்திருக்காங்கன்றப்ப இப்போ நான் இந்த நிலையில இருக்கிறேனே நினைச்சு நம்ம சந்தோஷப்படக்கூடாது. உயிர் பிரியும் போது அந்த பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து எப்படி அவர்களை முஹப்பத் வைக்கணுமோ அப்படி முஹப்பத் வச்சு பிரியக்கூடியவர்களாக அல்லாஹு தஆலா நம்ம எல்லாம் ஆக்க வேண்டும். அப்போ அந்த பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உம்மத்துல அல்லாஹு தஆலா நம்மளை கொண்டு வந்திருக்கிறான். அல்லாஹு தஆலா சொல்றான், நம்ம அவன் மேல முஹப்பத் வைக்கிறோம், அவனை பின்பற்றுறோம், மேல முஹப்பத் வைக்கிறோம்னு சொன்னா, மன் அஹப்பனி கதல்துஹு வமன் கதல்துஹு அலைய தியதுஹு வமன் அலைய தியதுஹு அனதியதுஹு. அவனை பின்பற்றுறோம், அவனை முஹப்பத் வைக்கிறோம், அவனுக்கு நம்ம இதாஅத் செய்கிறோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹு தஆலா இல்லாமலாக்கிறான். இல்லாமலாக்கிட்டா யார் இல்லாமலாக்கனா? அவன் தான் இல்லாமலாக்கணும். இல்லாமலாக்கினதுனால அந்த பொறுப்பை அல்லாஹு தஆலா எடுத்துக்கிறான். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தனுக்கு கண்ணுடைய சிந்தனையே இருக்காது, கண்ணை பத்தி சிந்தனை இருக்குமா? ஒரு மனிதன் இருக்கிறான், அவன் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான், அவனுக்கு கண்ணுடைய சிந்தனை வராது. கண்ணுடைய சிந்தனை எப்போ வரும்னா, கண்ணுல ஏதாவது தூசி விழுந்துருச்சு, கண்ணுல ஏதாவது இடையூறு வந்துருச்சு, அப்பதான் அவனுக்கு என்ன வரும்? கண்ணுடைய சிந்தனை வரும். கண்ணு உறுத்துது, கண்ணு வலிக்குது, கண்ணு உறுத்திக்கிட்டே இருக்கேன். கண்ணுடைய சிந்தனை எப்பொழுது வரும்? கண்ணிலே பாதிப்பு இருந்தால் வரும். காதுடைய சிந்தனை அவனுக்கு வருமா? காதுடைய சிந்தனையே அவனுக்கு வராது. அவன் பாட்டு அவன் வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பான். எப்ப காதுல ஒரு பாதிப்பு வருது, காது உள்ள ரொம்ப இறைச்சலா இருக்கு, காது உள்ள ரொம்ப வேதனையா இருக்கு, அப்பதான் தெரியும் காது வலிக்குது, காது வலிக்குது. வயிறு வலி வரும் பொழுது தெரியும், கை வரும் போது தெரியும். இந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்புல அந்த வலி வரும்போது தான் தெரியும். அல்லாஹு தஆலா என்ன சொல்றான்? நான்ன்றது தெரியக்கூடாது. ஒருத்தனுக்கு நான்ன்றது எப்ப தெரியுதோ அப்ப கண்டிப்பா அவனால நேரான வழியில இருக்க முடியாது. நான் எதா இருந்தாலும் நான் செய்யறேன், நான் தான் இந்த விஷயத்த செய்யறேன், நான் தான் அவனுக்கு கொடுக்குறேன், நான் தான் இவனுக்கு கொடுக்குறேன், இவ்வளவு பெரிய விஷயத்த நான் செய்யறேன், முகஸ்துதி வந்துடும் நானுன்னு. அல்லாஹு தஆலா என்ன சொல்றான்? ஒருத்தர் என் மேல முஹப்பத் வைக்கிறார், ஒருத்தர் நான் பிரியப்பட்டுறேன்னு சொன்னா, அவர் என்ன பிரியப்பட்டுட்டாருன்னு சொன்னா, அவரை இல்லாமலாக்கி நான் வந்துருவேன். அவருடைய நானே தெரியாது, அவருடைய நானே தெரியாமல் அங்க நானே வந்து விடுவேன் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்றான். அப்போ அந்த அளவுக்கு பெருமானாரை நேசிப்போம். அப்போ என் ஷேகநாயகம் ஒரு விஷயத்த சொல்ல சொன்னாங்க, அந்த விஷயத்த நான் சொல்லிடுறேன். ஹஸ்ரத் பேசும்போது சொன்னாங்க 3 மணி நேரம், அதற்கு முன்னாடி ஜும்மால பேசியிருக்காங்க, அதற்கு பிற்பாடு 3 மணி நேரம் பேசியிருக்காங்க. 3 மணி நேரம் ரெக்கார்டு இருந்திருக்கு, அதற்கு பிற்பாடு அந்த ரெக்கார்டு ஸ்டாப் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல போயும் பயான் நடந்திருக்கிறது. அப்போ அவங்களுடைய இல்மை வச்சு பார்க்குறப்ப நம்மளாம் இங்கே ஒன்றுமே கிடையாது. அப்போ எதுவாக இருந்தாலும் நாம் எப்பொழுதும் சொல்வது, எதுவாக இருந்தாலும் அந்த ஷெய்ஹு எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய இல்மில் இருந்து தான், அதுல இருந்து ஒரு சொட்டத்தான், அதுல இருந்து ஒரு சுடரை தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோமே தவிர ஷேகநாயகம் ஒன்று சொல்ல சொன்னாங்க. இப்பொழுது ஒரு தொழுகையாளிகள் தக்பீர் தஹரிமா, ஒரு தக்பீர் தஹரிமா கூட விடாம எல்லா வக்துடைய தொழுகையும் ஜமாத்தோட தொழுதுருக்காங்க. அப்படி எல்லா தொழுகையும் தொழுத ஒரு வக்து கூட விடாம ஜமாத்தோட சேர்ந்து தொழுதவர்கள் எல்லாம் ஒரு ஜமாத்தா இருக்கிறாங்க ஒரு கிரவுண்டில். அடுத்து நோன்பு பிடிச்சவங்க எல்லா ஃபர்லான நோன்பையும் பிடிச்சிருக்காங்க, என்னென்ன நஃபீலான நோன்பு இருக்கோ அதையும் பிடிச்சிருக்காங்க, அது இல்லாம அவர்களால் முடியும் போதெல்லாம் நோன்பு பிடிச்சிருக்காங்க. அப்படி நோன்பு பிடிச்சவர்கள் ஒரு ஜமாத் இருக்காங்க. ஹஜ்ஜி எல்லா ஹஜ்ஜியும் செஞ்சுட்டாங்க, உம்ரா செஞ்சுட்டாங்க, எத்தனை வருஷம் ஹஜ்ஜி செஞ்சிருப்பாங்கன்னே தெரியாது, அப்படிப்பட்டவர்கள் ஒரு ஜமாத் இருக்கிறாங்க. ஜக்காத்து கொடுத்தவங்க மட்டும் இல்ல, எவ்வளோ முடியுதோ அவ்வளோ சதக்கா செஞ்சிருக்காங்க, அப்படிப்பட்டவர்கள் ஒரு ஜமாத் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் ஒரு கிரவுண்டில் நின்றுட்டு மேலே நிலவு இருக்கு, அந்த நிலவை பார்த்து நிலவு நீ ரெண்டா போயிடு, நிலவு நீ ரெண்டா போயிடு அப்படின்னு சொன்னா அந்த நிலவு ரெண்டா போகுமா? எல்லாம் பயங்கரமான இபாதத் செஞ்சவங்க, அவங்கெல்லாம் ஜமாத்தா நிற்கிறாங்க, அவங்கெல்லாம் சேர்ந்து இந்த நிலவு இப்போ ரெண்டாகணும் அப்படின்னு சொன்னால் அந்த நிலவு ரெண்டாகுமா? யாராவது சொல்கிறீங்களா? இப்படிப்பட்ட போய் சொன்னால் நிலவு ரெண்டாயிடும் யாராவதாலையும் சொல்ல முடியுமா? வாய்ப்பே கிடையாது. ஆனால் அபு ஜஹல் சொன்னான், இன் குந்த சாதிக்கன் ஷொக்கலனா கமரஃபிற்கத்தை,
நீங்க மட்டும் உண்மையாளராக இருந்தீர்கள் என்று சொன்னால் அந்த நிலவை ரெண்டாக்குங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுகிட்டு இருக்காங்க, பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி தொழுதுகிட்டு இருக்காங்க. ஆனா பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது பெருமானாருக்கு ஒரு எண்ணம், பைத்துல் முகத்தஸ் காபாவா இருக்கு, கிப்லாவா இருக்கு, காபத்துல்லா கிப்லாவா இருந்தா நல்லா இருக்குமே. பைத்துல் முகத்தஸ்ல யார் யார் இருக்கிறாங்கன்னா நபிமார்களுடைய அடக்கஸ்தலம் இருக்கு, நபிமார்கள் எல்லாம் அங்க இருக்கிறாங்க, அவர்களை முன்னோக்கி தொழுதுகிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப பெருமானாருடைய எண்ணம் காபத்துல்லா கிப்லாவாக இருந்தா நல்லா இருக்குமே. இந்த எண்ணத்தை பார்த்த உடனே அல்லாஹு தஆலா சொல்றான், நீங்க திரும்பிக்கங்க, உங்களுக்கு காபத்துல்லா தான் கிப்லாவா வேணும்னா நீங்க திரும்பிக்கங்க. தொழுகையிலேயே திரும்புறாங்க, தொழுதுகிட்டு இருக்கும் போதே பைத்துல் முகத்தஸை வச்சு தொழுதுகிட்டு இருக்கும் போதே அப்படியே திரும்புறாங்க. யார் இருக்காங்க, நபிமார்கள்லாம் இருக்கிறாங்க, ஆனா இப்ப திரும்புறாங்க. அப்படி திரும்பி காபத்துல்லா இப்ப கிப்லாவா தொழுதுகிட்டு இருக்கும் போது காபத்துல்லால 360 விக்கிரகங்கள் இருக்கு, சிலைகள் இருக்கு. அல்லாவுக்காக தொழுகிற தொழுகை. ஏன்னா பின்னாடி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு தஆலான்னு போறாங்க, போய் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தோல் மேல பெருமானார் ஏறுறாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவால தாங்க முடியல, பெருமானாருடைய பலத்தை தாங்க முடியல. அதற்கு பிற்பாடு பெருமானார் இறங்கிட்டு நீங்க ஏன் தோளுல ஏறுங்கன்னு அலி ரலியல்லாஹு தஆலா மேல ஏத்தி என்ன பண்றாங்க, அந்த காபத்துள்ளால இருக்கக்கூடிய விக்கிரகங்கள் எல்லாம் நீக்கிறாங்க. அந்த காபத்துள்ளால இருக்கக்கூடிய விக்கிரகங்களை மட்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீக்க மாட்டாங்க. கல்புல் முஃமின் அர்ஷுல்லா, ஒவ்வொருத்தன் முஃமினுடைய கல்புமே அர்ஷு, அல்லாஹ்வுடைய அர்ஷு தான். அந்த அல்லாஹ்வுடைய வீட்டில இருந்து மட்டும் ஹல்குகளை ஷைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீக்கல. ஒவ்வொரு முஸ்லிம்கள் முஃமின்களுடைய கல்புல இருந்து நீக்கி அந்த அல்லாஹ்வை கல்புல உட்கார வைக்கிறதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அந்த விஷயம்லாம் எப்ப நடக்குது, அந்த தொழுகைக்கு பிற்பாடு தான் நடக்குது. அந்த தொழுகையில பெருமானார் முன்னோக்கி தொழுகிறப்ப உள்ள அத்தனை சிலைகள் இருக்கு, அத்தனை சிலைகளை முன்னோக்கி தான் தொழுதுருக்காங்க. இப்ப அல்லாஹு தஆலா என்ன காண்பிச்சுட்டான், இங்க யார் எதை முன்னோக்கி தொழுகிறது, யாரை பார்த்து தொழுகிறதுன்றதெல்லாம் இங்க எனக்கு முக்கியமே கிடையாது. எனக்கு முக்கியம் முஹம்மது ரசூலுல்லாஹ் தான். நம்ம எங்கெங்கேயோ போய் தொழுகிறோமே, என்னென்ன இடத்துல போய் தொழுகிறோமே, இந்த துன்யால தொழுறோம்னா துன்யாவே என்னது, சிஜ்னுல் முஃமின் ஜன்னத்துல் காஃபிர். என்னது, ஒரு முஃமினுக்கு என்னது, இது சிறைச்சாலை தான், காஃபிர்களுக்கு தான் இது ஜன்னத்துன்றப்ப அப்ப நம்ம இந்த இடம் எந்த இடத்துல இருந்து தொழுதாலும் நான் உயர்ந்த இடத்துல இருந்து தொழுதான்னு சொல்ல முடியாது. அல்லாஹ் ரசூல் சொல்லியிருக்காங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் எதுக்குமே முக்கியத்துவம் கொடுக்க மாட்டான். முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ன நிலையில சொல்றாங்க, பைத்துல் முகத்தஸ் முன்னாடி நின்று தொழுகணும்னு சொல்றீங்களா, பெருமானார் சொல்றதுக்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். காபத்துல்லா பக்கம் திரும்பணும் சொல்றீங்களா, காபத்துல்லாக்குள்ள என்ன இருக்குன்றதெல்லாம் பார்க்க மாட்டேன். பெருமானார் என்ன நினைக்கிறாங்களோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எப்படி உயர்த்த முடியுமோ அதைத்தான் அல்லாஹ் தஆலா பார்ப்பான். ஏன்னா வரஃபனா லக ஸிக்ரக, பெருமானாருடைய புகழை பெருமானாருக்காகவே உயர்த்தினா, வேற யாருக்காக உயர்த்தினா அவங்க பெரிய ஆள் ஆயிடுவாங்க. ஆனா பெருமானாருடைய புகழை பெருமானாருக்காகவே உயர்த்தினாதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்ந்தவர்களாக இருப்பார்கள். அப்போ இங்க இந்த அபூஜஹலுடைய விஷயத்துல எத்தனையோ பேரு, இவ்வளவு பேர் இவ்வளவு இபாதத் செய்யக்கூடியவங்க எல்லாம் இருந்து சொன்னாலும் நடக்காதது அபூஜஹல் சொன்னதுனால அந்த சந்திரன் ரெண்டா போயிருக்குன்னா என்ன அர்த்தம்னா, அந்த அபூஜஹல் யார் கிட்ட போய் சொன்னா, அந்த அபூஜஹல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போய் சொல்றான். நீங்க ஏதாவது பாவம் செஞ்சிட்டீங்க, நீங்க ஏதாவது அநீதி செஞ்சிட்டீங்கன்னு சொன்னா நம்ம யார்கிட்ட போகணும்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்கிட்ட போகணும். அவங்க என்ன பண்ணுவாங்க, நமக்காக இஸ்திக்ஃபார் கேட்பாங்க, பாவ மன்னிப்பு கேட்பாங்க. அப்படி அவர்கள் கேட்டுட்டாங்கன்னா அல்ல வஜதுல்லாஹ தவ்வாபர் ரஹீம், அல்லாஹ்வை நம்ம பெற்றுக்கொள்வோம். எப்படி பெற்றுக்கொள்வோம், தவ்வாபர் ரஹீம். அத்தாயிபு மினத் தம்பி கமன்லா தம்பலஹு, கமன்லா தம்பலஹு. ஒருத்தர் தௌபா கேட்டுட்டு அல்லாஹு தஆலா அந்த தௌபாவை கொடுத்துட்டான்னு சொன்னா நம்ம அல்லாஹ்ட்ட போய் என்ன கேட்கிறோம், அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிருன்னு தான் கேட்கிறோம். ஆனா அதை பெருமானார்ட்ட போய் கேட்டு பெருமானார் நமக்காக பாவ மன்னிப்பு கேட்டுட்டாங்கன்னு சொன்னா இப்ப நம்ம பாவத்தை மன்னிக்கிறது கிடையாது, அல்லாஹ் தௌபாவை கொடுத்துட்றான். நீ பாவத்தை மன்னிக்கிறதுக்கு பெருமானார்ட்ட போய் கேட்கிற, நீ பாவம் செஞ்சதாவே நான் பார்க்க மாட்டேன். தாய்பு மின தம்பி கமன்னாதம் பலகு, அவர் மட்டும் பாவ மன்னிப்பு பெருமானார் வாங்கி கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா அவன் பாவத்தை விட்டு மன்னிப்பு வாங்குறது இல்ல, பாவமே செய்யாதவன் ஆயிடுவான். இப்போ
எங்க போய் கேட்கிறாரு? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க அந்த இடம் ஒன்று இருக்கு, அந்த இடத்துக்கு ஒரு மகிமை இருக்கு. எல்லாரும் போறாங்கன்னு சொன்னா, மதினா போறாங்க, மக்கா போறாங்கன்னு சொன்னா இடத்துக்கு மகிமை இருக்கு. என்ன மகிமை? ஹுனாலிக தா ஜக்கரியா ரப்பா. அந்த இடத்துல இருந்துட்டு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கான்கால இருந்துட்டு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்கிறாங்க. என்னது? எனக்கு ஒரு மகன் வேண்டும் என்று தான் அவர்கள் துவா கேட்கின்றார்கள். ஆனா அல்லாஹு தாலா மரியம் அலைஹிஸ்ஸலாம், இவங்க ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் நபி, ஆனா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு வழி உள்ளாதான், அவங்க பெண் வழி உள்ளாதான். ஆனா இவங்க ஒரு நபியாக இருந்துட்டு அவங்க என்ன பண்றாங்க? துவா கேட்கிறாங்க, ஒரு பிள்ளைய தான் கேட்கிறாங்க. அந்த பிள்ளைய கேட்கிற இடத்துல ஒரு மகனை தான் கேட்கிறாங்க. அந்த இடத்துல அல்லாஹு தாலா யாரை கொடுக்கறான்னா ஒரு நபியை கொடுக்கறான். ஒரு பிள்ளைய கேட்ட இடத்துல ஒரு நபியை கொடுக்கறான். அப்போ அந்த இடம் சாதாரண இடம் கிடையாது. ஒருத்தர் போய் கேட்கிறாரு, இந்த மாதிரி சொல்லிட்டே அல்லாஹ் பெருமானார்ட்ட நீ கேட்க சொல்லியிருக்க. அப்போ அந்த இடத்துல ஒரு அரபி பெருமானார்ட்ட நீ கேட்க சொல்லியிருக்க. நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணிட்டேன்? என்னுடைய பாவத்தை மன்னிச்சிருங்கன்னு நான் பெருமானார் முன்னாடி கேட்டுட்டேன். அந்த இடத்துல உத்பா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருக்கிறாங்க. அப்போ இவருக்கு அரபி கேட்டுட்டு போறாரு, என்னுடைய பாவத்தை மன்னிச்சிருங்க யாரோ சொல்லல, அல்லாட்ட இருந்து என்கிட்ட பாவ மன்னிப்பு வாங்கி கொடுங்கன்னு அவர் கேட்கிறாரு. கேட்டு முடிச்சோன்னே இங்க பக்கத்துல உத்பா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு தூக்கம் வருது. தூக்கத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ ஒருத்தர் கேட்டாரு, ஒரு அரபி பாவத்தை மன்னிச்சிருங்கன்னு கேட்டாரு. அவருடைய பாவத்தை அல்லாஹு தாலா மன்னிச்சிட்டான். யாரு? பெருமானார் உத்பா ரலியல்லாஹு தஆலா கனவுல சொல்றாங்க, அல்லாஹு தாலா பாவத்தை மன்னிச்சிட்டான், நீங்க என்ன பண்ணுங்க அவர்கிட்ட சொல்லிருங்க. இப்போ உத்பா ரலியல்லாஹு தஆலா அவங்க முழிச்சு பாக்குறாங்க. முழிச்சு பார்த்தா போய் தேடுறாங்க அவரை. யார? இதை போய் நம்ம சொல்லிடலாமே, இங்க கேட்டீங்க அல்லாஹு தாலா பாவத்தை மன்னிச்சுட்டான், முஹம்மது ரசூலுல்லாஹ் போய் கேட்டதுனால பாவத்தை மன்னிச்சுட்டான்றதை நம்ம என்ன பண்ணலாம், போய் சொல்லலாமே தேடுறாங்க. ஆனா உத்பா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு என்ன பண்ணல, அவர் கிடைக்கவே இல்லை. ஏன் கிடைக்கலனா, இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கிட்ட போய் இவர் பாவ மன்னிப்பு கேட்டுட்டார். கேட்ட உடனே உத்பா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மூலமாக பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு பெருமானார் சொல்லிட்டாங்க. பின்னாடி வரக்கூடிய காலத்துல எல்லாரும் போய் கேட்கிறப்ப, அப்போ உத்பா வச்சு சொன்னாங்களே முஹம்மது ரசூலுல்லாஹ், அப்ப நம்முடைய பாவமும் மன்னிக்கப்பட்டுருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, யாராவது சொல்லுவாங்களேன்னு எல்லாரும் எதிர்பார்ப்பாங்கன்றதுக்காக அவர்களுக்கு அவங்க கிடைக்கவே இல்லை, பார்க்கவே இல்லை. ஏன்? அவர் பாவம் மன்னிக்கப்பட்டாலும் பெருமானார் யார் கனவுல சொல்லியிருக்காங்க, உத்பா ரலியல்லாஹு தஆலா அவங்க கனவுல தான் சொல்லியிருக்காங்க. பாவம் செய்யறவங்க வந்துகிட்டே இருப்பாங்க. ஆனா பெருமானார் சொல்லக்கூடிய தகுதி படைத்தவர்கள் பின்னாடி வருவாங்க. எத்தனை பேர் வருவாங்க? எல்லா நேரத்திலும் அங்க இருப்பாங்கன்னு சொல்லவே முடியாது. அப்ப பின்னாடி வரவங்க அவங்களுடைய பாவம் மன்னிக்கப்படவில்லை என்று நினைச்சிட கூடாதுன்றதுக்காக அவங்களுக்கு மாட்டவே இல்லை. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கேட்டுட்டோன்னு சொன்னா தௌபா கிடைக்கிறது மட்டும் இல்லாம லவஜதுல்லாஹ தவ்வாபர் ரஹீமா. ஏன்? பெருமானார்ட்ட போறாங்க, ஒரு தோழர் பெருமானார்ட்ட போறாங்க, போய் நான் ஒரு தவறு செஞ்சுட்டேன், நோன்பு வச்சுக்கிட்டு சேர்ந்துட்டேன். அப்போ ஒரு அடிமையை உரிமை விடணும். பெருமானார்ட்ட போனது ஒரு அடிமையை உரிமை விட, அதற்கு இல்லை என்கிட்ட அடிமையே கிடையாது. அப்போ என்ன பண்ணணும்? 2 மாதம் தொடர்ந்து நோன்பு வைக்கணும். 60 நாள் 60 நாள் தொடர்ந்து நோன்பு வைக்கணும். இல்லை அதற்கும் எனக்கு சக்தி கிடையாது. இவ என்ன சொல்றாங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த அளவுக்கு கண்ணியம் கொடுக்க வேண்டுமோ, எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ என்பதில் சஹாபாக்கள் உறுதியாக இருப்பாங்க. அவ்வளோ கண்ணியம் கொடுப்பாங்க, அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கிட்ட எந்த அளவுக்கு ரஹ்மா நடக்கணுன்றதையும் அவங்களுக்கு தெரியும். அல்லாஹுக்கு நான் பயப்படுவேன், அல்லாஹ்வை நான் பார்க்கவே இல்லை, அல்லாஹ்வை நான் பார்க்கவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமாவை. பெருமானார் சொல்கின்றார்கள் அல்லாஹ் இருக்கின்றார். அல்லாஹுக்கு நான் பயப்படுவேன், அல்லாஹ் எனக்கு தெரியாது. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்கிட்ட நாங்க எப்படி எப்படிலாம் கொஞ்சி கேட்கணுமோ கொஞ்சி கேட்போம், எப்படி எப்படிலாம் கெஞ்சி கேட்கணுமோ அப்படி கெஞ்சி கேட்போம். இல்ல 60 நாள் நோன்பு பிடிக்கிறதுக்கு எனக்கு முடியாது யார சொல்லலாம். அப்ப என்ன சொல்றாங்க? 60 மிஸ்கின்களுக்கு நீங்க சாப்பாடு கொடுத்துருங்க. 60 மிஸ்கின்களுக்கு சாப்பாடு. 60 மிஸ்கின்களுக்கு சாப்பாடு கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட தௌலத்து கிடையாது, பணம் கிடையாது.
அப்போ உட்காருங்க. அப்போது 2 கூடையில் பேரிச்சம்பழம் வருங்க. இங்கே இவ்வளோ நேரம் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார் அவர், எங்க வராங்க. இந்த 2 எடுத்துக்கங்க, 60 பேருக்கு இதை கொடுத்துருங்க. பார்க்குறாங்க, பார்த்துட்டு சொல்கிறாங்க, இந்த மதினாவில், இந்த ஊரில் எங்களை போல ஒரு ஏழையே இல்லையா ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் சிரிச்சுட்டு சொல்கிறாங்க, நீங்களும் உங்கள் குடும்பமும் சாப்பிடுங்க, அல்லாஹ் தஆலா அந்த தவறை மன்னிச்சிருவான். இந்த உலகத்தில் நம்ம யார்கிட்ட போனாலும் சரி, ஒரு தவறு செஞ்சு போலீஸ்கிட்ட மாட்டிக்கிறான், இல்லை ஒரு தவறு செஞ்சு வாப்பாட்ட மாட்டிக்கிறான், ஆசிரியர்கிட்ட மாட்டிக்கிறான், வாத்தியார்கிட்ட மாட்டிக்கிறான், அவங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு தண்டனையை கொடுப்பாங்க. மன்னிச்சு விடுவாங்க, தண்டனைன்னு கொடுக்குறாந்தா ஏதாவது ஒரு தண்டனையை கொடுப்பாங்க. தவறுக்காக ஒருவர்கிட்ட போயிட்டு அந்த தவறுக்கு தண்டனை இல்லை, அந்த தவறுக்கு பரிசு யாராவது கொடுப்பாங்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கிட்ட நம்ம போகிறோம், பெருமானாரே என்னுடைய பாவத்தை மன்னிப்பு வாங்கி கேட்டுருங்கன்னு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவத்தை மன்னிப்பு வாங்கி தரது கிடையாது. பெருமானார் நமக்காக கேட்க வேண்டும். ரசூல் பெருமானார் நமக்காக கேட்க வேண்டும், கேட்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்க வேண்டும். கேட்டு விட்டார்கள் என்று சொன்னால் பாவம் மன்னிக்கப்படுறதில்ல, பாவமே இல்லாமல் ஆயிடும். அது மட்டும் இல்ல, அல்லாஹ் நமக்கு ரஹீமாவே கிடைச்சிருவான். அப்போ அபூஜஹல் போய் சொன்னதுக்கே இவ்வளோ பேர், எத்தனை பேர் போய் சொல்லியும் நடக்காதது, அபூஜஹல் போய் சொன்னதுக்கே அவ்வளோ பெரிய மோஜிசாத்தை நடத்தி காமிச்சிருக்காங்க. அபூஜஹல் இஷ்கில் போய் சொன்னாரா, முஹப்பத்தில் போய் சொன்னாரா? அவர் பெருமானாரை சேலஞ்ச் பண்றாரு. அவங்கள செய்ய முடியாதுன்னு நினைச்சுதான் சொல்றான், செய்ய முடியும்னு நினைச்சு அவர் சொல்லல. அபூஜஹலுடைய எண்ணம் என்ன? பெருமானாரால இதை செய்ய முடியாது, இதை செய்ய முடியலன்னா பெருமானார் போய் சொல்றாங்க, பெருமானார் பின்னாடி போவேனான்னு நம்ம சுலபமா மக்களை கன்வின்ஸ் பண்ணிடலான்றதுக்காக அந்த எண்ணத்துல தான் அபூஜஹல் போய் சொல்றாரு. இவர் என்னது, நல்ல எண்ணத்துல போய் சொல்லல, முஹப்பத்துல போய் சொல்லல, அவர் சொன்னதையே பெருமானார் நடத்தி காட்டியிருக்காங்கன்றப்ப, அப்ப நம்ம பெருமானார்கிட்ட போறப்ப நம்ம முஹப்பத் வச்சுட்டு நல்ல எண்ணத்தோட அந்த பெருமானாரை முஹம்மது இப்னு அப்துல்லா இல்ல முஹம்மது ரசூலுல்லாஹ்வாக பார்த்து நம்ம கேட்கிறோம்னு சொன்னா அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை விட்டு விடுவார்களா? எதற்காக கேட்கின்றோம், எப்படி கேட்கின்றோம், அதை இந்த நோக்கத்திற்காக கேட்கின்றோம். கண்டிப்பாக அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிப்பாக நமக்கு பாவம் மன்னிப்பு வாங்கிடுவாங்க. அப்போ அல்லாஹு தஆலா கேட்குறான், வமா தில்க பியமீனிக யா மூஸா, உங்கள் கையில் என்ன இருக்கு? யாசா தவக்கௌ அலைஹா, அது என்னது? அசா உடைய, நான் என்ன பண்ணுவேன், அதில் தான் ஊனி நான் நடப்பேன். வஷோபிஹா அலா கணமி, ஆடுகளை நான் அதை வச்சு மேய்ப்பேன். வலி ஃபிஹா மாரிபுஃபரா, அதில் இன்னும் பல விஷயங்கள்லாம் எனக்கு இருக்கு. அல்லாஹு தாலா மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கையில் இருக்கிறத பார்த்து என்னன்னு கேட்குறான். அல்லாஹ்வுக்கு தெரியல, அல்லாஹ்வுக்கு மறைவே அறியக்கூடிய ஞானம் இல்லை, அல்லாஹ்வுக்கு பார்த்து இது என்னன்னு கூட தெரியல. மறைவை அறிஞ்சு அல்லாஹ் கேட்டுக்கிட்டா பரவாயில்ல, அல்லாஹ் என்ன தெளிவா தெரியக்கூடிய அசா அதுவே என்னன்னு தெரியல. அல்லாஹ்வுக்கு இது கூட தெரியலன்னு நம்ம யாராவது சொல்ல முடியுமா? நம்மளே மறைக்கப்பட்டுதான் இருந்தோம், அந்த அல்லாஹ் தான் நம்மளை வெளியே கொண்டு வந்திருக்கான். அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கிட்ட வமா தில்க பியமீனிக யா மூசா, உங்க கையில என்ன இருக்குன்றது கேட்கறதுனால அல்லாஹ்வுக்கு அசா தெரியாது, அல்லாஹ்வுக்கு மறைவு தெரியாதுன்னு நம்மளால சொல்ல முடியுமா? அதே போலத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் மறைவை அறியக்கூடிய ஞானம் இல்லைன்னு நம்மளால சொல்லவே முடியாது. நம்ம எல்லாம் இங்க முஸ்லிமா உட்காந்துருக்கோம், முக்மீனா உட்காந்துருக்கோம்னு சொன்னா அதற்கு காரணமே பெருமானார். 6666 ஆயத்து என்ன காபத்துல்லால இருந்து பேசினானா அல்லாஹு தாலா, முஹம்மது ரசூலுல்லாஹ்ல இருந்து பேசினா அல்லாஹு தாலா. அப்ப அந்த பெருமானாருக்கே மறைவு அறியக்கூடிய ஞானம் இல்லைன்னா நம்ம எல்லாம் முஸ்லிமாவே நம்மளா இருக்க முடியாது. இப்போ விஷயம் என்னது? கையில என்ன, அது என்னது? கையில அசா, அதை கொண்டு எனக்கு பல விஷயங்கள் நான் செய்வேன், பல உபயோகங்கள் எனக்கு இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹு தாலா அதை கீழே போட சொல்றோம். அந்த அசாவை, தடியை கீழே போட சொல்றோம். போட சொன்னோன்னு ஃபாரத ஹையர், அது என்ன ஆயிடுச்சு? பாம்பாக மாறிடுச்சு. பாம்பாக மாறிட்டு சீறிட்டு வருது. இதற்கு முன்னாடி அது என்னவா இருந்துச்சு? அசாவா இருந்துச்சு, தடியா இருந்துச்சு.
இப்போ அது என்ன ஆயிடுச்சு, தடியாக இருக்கிறப்ப அதுலேருந்து ஏதாவது தீங்கு வருமா? தடியாக இருக்கிறப்ப அது நம்மளை கடிக்குமா? தடியாக இருக்கிறப்ப அதுலேருந்து நம்ம உயிர் போகுமா? கிடையாது. இப்போ பாம்பா மாதிரி சீறி வருது. இப்போ பாம்பு அது கடிச்சிச்சுன்னா அது நம்மளை கடிக்க வரும், அதன் மூலமாக உயிர் போகும். இப்போ போய் அதை பிடிங்கன்றாங்க. அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் அதை பிடிங்கன்றாங்க. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் தயங்குறாங்க. இல்லை, பயப்படாதீங்க, பிடிங்க. அது தடியாக யார் வைத்திருந்தது? அல்லாஹ் தான். நான் தான் வச்சிருந்தேன், அல்லாஹ் தான் வச்சிருந்தான். அந்த தடி பாம்பாக யாரால மாறியது? அல்லாஹால தான் மாறியது. இப்போ போய் அதை பிடிக்கிறாங்க. பிடிச்ச உடனே அது என்ன ஆயிடுது? மறுபடியும் அது தடியாக மாறுகிறது. அல்லாஹு தாலா இவ்வளோ நாள் ஹைர, அந்த தடியின் மூலமாக ஹைர கொடுத்தது யாரு? அல்லாஹு தாலா. இப்ப அந்த ஹைர்ல இருந்தே வேற இடத்துல இருந்து ஷர்ரு வரல. எது ஹைருன்னு இருந்துச்சோ, எது நல்லதுன்னு இருந்துச்சோ, இன்னொரு விஷயத்தின் மூலமாக ஷர்ரு வரல. எது ஹைருன்னு இருந்துச்சோ அந்த ஹைருல இருந்து அல்லாஹு தாலா ஷர்ரை வர வச்சான். ஹைரு அதுல முதல்ல ஹைர்ல இருந்து ஹைரு வந்துச்சு, இன்னொன்னு ஷர்ருல இருந்து ஹைரு வரல. எது ஹைராக இருந்ததோ அதில இருந்தே ஷர்ரு. இப்போ இதால எனக்கு ஹைரு வருது, அதால எனக்கு ஷர்ரு வருது கிடையாது. அல்லாஹ்வின் மூலமாக நமக்கு ஹைரு வருகிறது, அதே அல்லாஹ்வின் மூலமாக நமக்கு ஷர்ரு வரும். எங்க வாப்பா எனக்கு நல்லதுதான் செய்வாங்க, ஹைரு வரும் அவங்க கிட்ட இருந்து. எங்க உம்மா அவங்க நல்லதுதான் செய்வாங்க, ஹைரு வரும் அவங்க கிட்ட இருந்து. அவன் என் எதிரி, அவன் எனக்கு தவறு செய்வான், அவன் எனக்கு மோசம் செய்வான், அவன் கிட்ட ஷர்ரு தான் வரும். எந்த தந்தை நீ ஹைரு நினைக்கிறியோ அந்த ஹைரில இருந்தும் ஷர்ரை அல்லாஹு தஆலா, ஹைரு தந்தையில இருந்து கொடுக்கிறது யாரு? அல்லாஹு தஆலா தான் கொடுக்கிறான். உம்மா ஹைருல உம்மாட்ட இருந்து ஹைரை யார் கொடுக்கிறான்? அல்லாஹு தஆலா தான் கொடுக்கிறான். மனைவிட்ட இருந்து ஹைரை யார் கொடுக்கிறான்? அல்லாஹு தஆலா தான் கொடுக்கிறான். இதன் மூலமா தான் எனக்கு கரை வருது, அதன் மூலமா தான் எனக்கு ஷர்ரு வருது, இதன் மூலமா தான் எனக்கு ஹைரு வருதுன்னு கிடையாது. அல்லாஹ்வின் மூலமாகத்தான் நமக்கு ஹைரு வருகிறது, அல்லாஹ்வின் மூலமாகத்தான் நமக்கு ஷர்ரும் வருகிறது. எனவே தான் நம்முடைய ஷேகநாயகம் சொல்லுவாங்க, இவ்வளோ பெரிய ஒட்டகம் நமக்கு ஹைரை கொண்டு வரதுக்கு ஷர்ரு தேவையில்லை அல்லாவுக்கு, அந்த ஹைரை வச்சே அல்லாஹு தஆலா நமக்கு ஷர்ரை கொடுப்பான். ஷேகநாயகம் சொல்லுவாங்க, அவ்வளோ பெரிய ஒட்டகம், ஒரு பெரிய ஒட்டகம் இருக்கு, நார்மல் ஒட்டகம் இருக்கு, ஒரு சின்ன ஊசி முனை இருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க அல்லாஹுடைய ஆற்றலை. இப்போ இந்த ஒட்டகம் அந்த ஊசி முனைக்கு போகணும், அதற்கு அல்லாஹுடைய ஆற்றல் என்ன? இந்த ஒட்டகம் போற அளவுக்கு அந்த ஊசி முனையை அல்லாஹ் பெருசாக்கிடுவான். பெருசாக்கிட்டு அந்த ஒட்டகத்தை அந்த ஊசி முனைக்குள்ள விடுவான். இது அல்லாஹுடைய ஆற்றல் கிடையாது. இல்ல, ஒட்டக ஊசியுடைய முனை சின்னதாவே இருக்கு. இப்போ அந்த ஒட்டகம் அதுக்குள்ள நுழையணும்னு சொன்னா இந்த ஊசி முனை எவ்வளவு சிறியதாக இருக்கிறது, அந்த அளவுக்கு இந்த ஒட்டகத்தை அல்லாஹு தஆலா சிறிதா ஆக்கி அந்த ஊசி முனைக்குள்ள அந்த ஒட்டகத்தை கொண்டு போயிடுவான். இதுவும் அல்லாஹுடைய ஆற்றல் இல்லை. உண்மையான அல்லாஹுடைய ஆற்றல் எப்படி தெரியுமா? அந்த ஒட்டகம் அவ்வளோ பெருசா இருக்கே, அந்த ஒட்டகம் அவ்வளோ பெருசாவே இருக்கட்டும். அந்த ஊசி முனை அவ்வளோ சின்னதா இருக்கே, அந்த ஊசி முனை அவ்வளோ சின்னதாவே இருக்கட்டும். இந்த நிலையிலே அந்த பெரிய ஒட்டகத்தை அந்த ஊசி முனைக்குள்ள கொண்டு வரதுக்கு அல்லாஹ்வால முடியும். இதுதான் அல்லாஹுடைய உண்மையான ஆற்றல். அப்போ நமக்கு இதனாலதான் ஹைரு, அதனாலதான் ஷர்ரு. இவன் நம்ம கிட்ட வந்தா ஹைரு, அவன் நம்ம கிட்ட வந்தா ஷர்ரு இல்லை. அல்லாஹ் நமக்கு ஹைர நாட்னா நமக்கு ஹைரு, அல்லாஹ் நமக்கு ஷர்ர நாட்னா நமக்கு ஷர்ரு. இப்போ எனக்கு ஒரு 10 ரூபாய் தேவை, எனக்கு ஒரு 10 ரூபாய் தேவை. அப்ப நான் இங்க இருக்கக்கூடிய முசாபு கிட்ட கேட்காம என்னுடைய நண்பர் ஒருவர் இருக்காரு, வதூத் பிலாலின்னு. அவரும் இந்த சஃபருக்கு வர வேண்டியது, உடல்நிலை காரணமாக வரல. அவர்கிட்ட நான் கேட்கிறேன், டிஜிட்டலாக கேட்டால் அவரும் இப்போ அனுப்பிடலாம். எனக்கு கையில் வேணும், 10 ரூபாய் நோட்டு வேணும், 10 ரூபாய் நோட்டு எனக்கு வேணும். அதை நான் யார்கிட்ட கேட்கணும்? என் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய முசாப் பிலாலிட்ட கேட்கணும். என் நண்பர் வதூத் வரல, அவர் எங்கேயோ சென்னையில் இருக்கார். அவர் சென்னையில் இருக்கிறவர்கிட்ட போயிட்டுனா, வதூதே எனக்கு 10 ரூபாய் நோட்டு வேணும் அப்படின்னு நான் கேட்டால், இங்கே நான் முசாப் பிலாலிட்ட தான் கேட்கணும்னு இல்லை, இங்கே இருக்கக்கூடியவர்கள் யார் கேட்டாலும் இவ்வளோ நேரம் பேசியிருக்காரு, இவருக்கு ஒரு 10 ரூபாய் கொடுக்கக்கூடாதான்னு யாருனாலும் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் கேட்டால் உங்களிடம் இருக்கிறது என்றால் அந்த 10 ரூபாவை கொடுத்துரு, நான் திருப்பி தந்துடுறேன்னு சொல்லி தான் கேட்குறேன். அப்போ கண்டிப்பாக கொடுத்துருவீங்க. அப்போ நான் யார்கிட்ட கேட்கணும்? முன்னாடி இருக்கக்கூடிய உங்ககிட்ட கேட்கணும், எனக்கு 10 ரூபாய் நோட்டு வேணும்னு. சம்பந்தமே இல்லாத சென்னையில் இருக்கக்கூடிய வதூத் பிலாலி கிட்ட எனக்கு 10 ரூபாய் நோட்டு கொடுங்கன்னு சொன்னால் என்னை எப்படி பார்ப்பீங்க எல்லாரும்? யாரையா இவன் மென்டலாக இருக்கான், யாரா இவன் லூஸாக இருக்கான், இவன் முன்னாடி இத்தனை பேர் இருக்கிறாங்க, இவங்க எல்லாராலையும் தர முடியும்,
தர முடியக்கூடிய இவங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய இவங்களெல்லாம் விட்டுட்டு சென்னையில் இருக்கக்கூடிய அவருடைய நண்பர்கிட்ட போய் இவர் 10 ரூபா கேட்கிறானே, இவெல்லாம் என்ன ஆளு? இப்படிப்பட்ட எண்ணம் தானே நமக்கு வரும். நமக்கு எவ்வளோ தேவைகள் இருக்கலாம், எல்லா தேவையுமே நஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், உயிர் நரம்பை விட கிட்ட அல்லாஹ் தஆலா இருக்கிறான். உயிர் நரம்பை விட கிட்ட மட்டும் இல்ல, நம்மளுடைய எந்த தேவையாக இருந்தாலும் சரி, அந்த தேவைய ஒரு விஷயத்த குன்னுனே தேவையில்ல அல்லாவுக்கு. நமக்கு புரியணுன்றதுக்காக சொல்றாங்க. ஒரு அல்லாஹ் சொல்றான், குன்னுன்னா உண்டாக்கிடுவான், இஃப்னின்னா அழிச்சிருவான். அந்த குன்னு அல்லாவுக்கு தேவையில்ல, இஃப்னி அல்லாவுக்கு தேவையில்ல, நம்ம புரிதலுக்காக சொல்லப்பட்டது. அப்போ நம்ம உயிர் நரம்பை விட கிட்ட மட்டும் இல்ல, நம்முடைய அனைத்து தேவையுமே ஒரு சனப்பொழுதுல நடத்தக்கூடிய அல்லாவை, அவ்வளவு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய அல்லாவை விட்டுட்டு தூரத்தில் இருக்கக்கூடிய ஹல்கு, அந்த அல்லா கிட்ட இருந்து வாங்கிதான், அந்த அல்லாவின் மூலமாக தான் அந்த ஹல்கு நம்மளுக்கு நிறைவேற்றும். அந்த ஹல்கு கிட்ட நம்ம கேட்கிறோம்னு சொன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க என்ன நினைப்பீங்க? உங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்கள்கிட்ட கேட்காம சென்னையில இருக்கக்கூடிய என் நண்பன்ட்ட அந்த 10 ரூபாவை கேட்டா என்ன நினைப்பீங்களோ, அப்படிப்பட்ட ஒரு நிலையில நம்ம ஆயிடுவோம். நம்ம கூடவே இருக்கக்கூடிய அல்லாஹ், நம்ம எல்லா தேவையும் பூர்த்தி செய்யக்கூடிய அல்லாஹ் கிட்ட நம்ம கேட்காம மற்ற ஹல்குகள் கிட்ட நம்ம கேட்கிறோம்னு சொன்னா, அந்த நிலையில தான் அல்லாஹ் ரசூல்லாம் நம்மளை பார்ப்பாங்க. நம் உடனே இருந்து நம் தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருக்கின்றான் அல்லாஹு தஆலா. இப்போ அதே மாதிரி வெளியூர்ல ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட நான் பேசணும், அவர்கிட்ட நான் ஃபோனில் பேசணும். ஆனால் நான் செல்ஃபோன் யூஸ் பண்ணாமல் பேசணும். அதே வெளியூரில் இருக்கக்கூடிய ஒருத்தரை நான் பார்க்கணும், ஆனால் நான் இன்டர்நெட் யூஸ் பண்ணாமல் பார்க்கணும். வெளியூரில் இருக்கக்கூடியவரை இன்டர்நெட் யூஸ் பண்ணாமல் நான் பார்க்கணும். வெளியூரில் இருக்கிறவரை செல்ஃபோன் இல்லாமல், டவர் இல்லாமல் நான் பேசணும்னு சொன்னால் ஏதாவது பாசிபிள் இருக்கா? செய்ய முடியுமா? அதை விஞ்ஞானத்துடைய உதவி வேணும் எனக்கு. அந்த உதவி இருந்தால்தான் வெளியூரில் இருக்கக்கூடிய பேசணும்னா எனக்கு செல்ஃபோன் வேணும், நெட்வொர்க் வேணும், சிம் வேணும், என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வேணும். வெளியூரில் இருக்கிறவரை பார்க்கணும்னு சொன்னால் எனக்கு என்ன வேணும்? இன்டர்நெட் வேணும், அது எல்லாமே வேணும். அது இல்லாமல் நான் அவரை பார்க்கணும், அதை இல்லாமல் நான் அவர்கிட்ட பேசணும்னு சொன்னால் நான் எங்கே இருக்கணும்? அவரோட இருக்கணும். நான் எங்கே இருக்கணும்? அவரோட இருக்கணும். இங்கே குத்துபா ஓதிக்கிட்டு இருக்காங்க உமர் அலி அல்லாஹு தாலானு. 400 மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய சாரியாவை பார்த்து, சாரியா ஜபல் மலைக்கு பின்னாடி வராங்கன்னு சொல்கிறாங்கன்னா, இங்கே இருந்துட்டு ஃபோனில் பேசுறது, இன்டர்நெட்டில் பேசுகிற கதெல்லாம் கிடையாது. சாரியா எங்கே இருந்தார்களோ அங்கே இருந்தார்கள் உமர் அலி அல்லாஹு தாலான் அவர்கள். அங்கே இருந்து தான் சொன்னாங்க, சாரியா அல் ஜபல், நம்ம எந்த இடத்துல எங்க இருந்தாலும் சரி, குலி அமலு ஃபஸயரல்லாஹு அமலுக்கும் வ ரசூலுஹு வல் முஃமினூன்ல, நம்ம எந்த இடத்துல எங்க இருந்தாலும் சரி, அங்கே நம்மோடு அல்லாஹும் இருந்து நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான். அந்த அல்லாவை உயிருக்கு மேலே முஹப்பத் வைத்திருக்கக்கூடிய முஹம்மது ரசூலுல்லாஹும் நம்மோடு இருந்து பார்த்திருக்கின்றார்கள். அந்த முஹம்மது ரசூலுல்லாஹை உயிருக்கு மேலே முஹப்பத் வைத்திருக்கக்கூடிய இறை நேசர்களும் நம்மோடவே இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்டர்நெட்டு, ஃபோன் கனெக்ஷன், நெட்வொர்க்லாம் கிடையாது. நம்ம அவங்களுக்கு, நான் இப்போ அவர் கூடனா அவர் கூட தான் இருக்கணும். இது இல்லாமல் அவங்க பார்த்துருக்காங்கன்னு சொன்னால் அவங்க சாரியா கூட தான் இருக்காங்க. அப்போ இந்த ஆயத்துப்படி பார்த்தா அல்லாஹ் ரசூல், அந்த ரசூலை உயிருக்கு மேலே முஹப்பத் வைத்தவர்கள் எல்லாம் நம்ம எங்கே இருந்தாலும் நம்ம இருந்து நம்ம செய்யக்கூடிய விஷயத்தை பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள். இப்போ அந்த உமர் அலி அல்லாஹு தாலான்னு வராங்க. வந்த உடனே இவர் ஒருத்தர் வரார் ஆப்போசிட்ல, அவர் கையில் சாராயம் இருக்கு, கல் இருக்கு. அதை பார்த்துட்டு இப்போ உமர் அலி அல்லாஹு தாலானுவை பார்த்தோன்னா பயம் வந்துருச்சு. உமர் அலி அல்லாஹு தாலானு முன்னாடி நம்ம சாராயம் எடுத்துட்டு போனால் அவங்க என்ன பண்ணுவாங்க? சவுக்கடி தண்டனையை கொடுத்துருவாங்க. அந்த தண்டனை மூலமாக நம்ம உயிரே போயிடலாம். இப்போ குரான் இருந்துச்சு, ஹதீஸ் இருந்துச்சு. குரான் ஹதீஸ் இருந்து கூட அவருக்கு பயம் வரல, அவர் பேணிக்கையா இல்லை. முன்னாடி உமர் அலி அல்லாஹு தாலானுவ வரதை பார்த்த உடனே தான் பயம் வருது. அதற்கு முன்னாடி சாராயம் வச்சிருக்காரு, எதற்கு வச்சிருக்காரு? குடிக்கிறதுக்கு தான் வச்சிருக்காரு. ஆனா எப்போ உமர் அலி அல்லாஹு தாலானுவ பார்க்கிறாரோ அப்ப பயம் வந்துருச்சு. ஆஹா, சாராயம் இருக்குதே, உமர் அலி அல்லாஹு தாலானு பார்த்தா நமக்கு தண்டனையை கொடுத்துருவாங்களே, நம்ம உயிரே கூட போயிடுமே அப்படின்னு பயப்படுறாரு. பயந்து அல்லாட்ட துவா கேட்கிறாரு, அல்லாவே இந்த சாராயத்தை நீ சிற்காவா மாத்திரு, வினிகரா மாத்திரு என்று துவா கேட்கின்றார். இப்போ இதுல இன்னொரு விஷயம் இருக்கு.
அல்லாஹுக்கு பயந்து ஒருத்தனால தக்குவா செய்ய முடியுமா? அல்லாஹுக்கு பயந்து ஒருவரால் தக்குவா செய்ய முடியும். ஷேகநாயகம் சொல்லுவாங்க, எல்லாமே ஷேகநாயகம் சொல்வது தான். நம்மிலிருந்து என்ன வெளியானாலும் அது என் செய்கையின் மூலமாகத்தான் வெளியேறுகிறது. அதுதான் நான் வைத்திருக்கக்கூடிய அக்கீதா. அப்போ ஷேகநாயகம் சொல்லுவாங்க, ஒரு மனிதன் ஒரு பாவம் செய்கிறான், ஒரு தவறான வீடியோவை பார்க்குறான். அந்த வீடியோவை ஒரு குழந்தைய வச்சுட்டு பார்ப்பானா? ஒரு குழந்தைய வச்சுட்டு பார்ப்பானா? பார்க்க மாட்டான். ஒரு 2 வயசு 3 வயசு குழந்தைய வச்சுட்டு பார்ப்பானா? நான் பார்க்க மாட்டான். இந்த மாதிரி புரியலனா கூட தப்பித்தவறு ஏதாவது அந்த குழந்தை அவங்க உம்மாட்ட போய் சொல்லிடக்கூடாது அப்படின்ட்டு ஒரு 3 வயசு 4 வயசு குழந்தைய வச்சுட்டு தவறான வீடியோ பார்ப்பானா? பார்க்க மாட்டான். பாவம் செய்வானா? செய்ய மாட்டான். ஒரு பைத்தியக்காரன் இருக்கான், அவன் மென்டல், அவனுக்கு புத்தி சரியா இல்லை, அவன் பேரையே அவனால் சொல்ல முடியாது, அவனுடைய நிலையே அவனால் விவரிக்க முடியாது. அப்படிப்பட்டவன் ஒருவன் பக்கத்தில் இருக்கிறான். அவனை வச்சுட்டு ஒருத்தன் பாவம் செய்வான், தவறான வீடியோ பார்ப்பானா? பார்க்க மாட்டான். நம்ம பார்க்கக்கூடிய அந்த நேரத்தில் அவனுக்கு பைத்தியம் தெளிஞ்சிருச்சுன்னா நான் இந்த பாவம் செஞ்சேன்னு எல்லார்ட்டையும் போய் சொல்லிடுவானே? செய்ய மாட்டான். இப்போ ஒரு ஆடு, அந்த ஆடை வச்சுட்டு அந்த பாவத்தை செய்வானா? செய்வான். அந்த ஆடு ஆட்டை போய் சொல்ல போகுது. ஒரு மாடை வச்சுட்டு அவன் பாவம் செய்வானா? செய்வான். எந்த மாடு ஆட்டை போய் செய்ய போகுது? ஆடை வச்சுட்டு நீ பாவம் செய்வ, மாடை வச்சுட்டு நீ பாவம் செய்வ. ஆனா ஒரு பைத்தியம் முன்னாடி நீ பாவம் செய்ய மாட்ட. ஏன்னா பைத்தியத்துக்கு மேல உனக்கு பயம் இருக்கு, பைத்தியம் போய் வெளியே சொல்லிடக்கூடாதுன்னு. ஒரு 3-4 வயசு குழந்தை முன்னாடி நீ பாவம் செய்ய மாட்ட. ஏன்னா அந்த நான் செய்ததை பார்த்து அந்த குழந்தை போய் சொல்லிடக்கூடாதுன்னு செய்ய மாட்ட. ஆனா இப்ப நீ என்ன பண்ற? ஆடு மாடை எப்படி பாக்குறியோ அப்படித்தான் நம்ம அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் கூடவே தானே இருக்கிறான். ஆயத்து தானே, நஹனு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், உயிர் நரம்பை விட கிட்ட அல்லாஹ் இருக்கிறான். நம்ம எங்க இருந்தாலும் அல்லாஹு தஆலா நம்ம கூடவே இருக்கிறான்றது ஆயத்து தானே. ஒரு குழந்தைய வச்சுட்டு பார்க்க மாட்டோம், ஒரு பைத்தியக்காரனை வச்சுட்டு பார்க்க மாட்டோம், ஒரு ஆடை வச்சு பார்ப்போம், ஒரு மாடை வச்சு பார்ப்போம். உலாயிகா கல்லன்னா பல்ஹும் அலல். அல்லாஹு தஆலா நம்மளை கால்நடையா பார்க்கறது இல்ல. இப்ப நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கு? நம்மளே அல்லாஹு தஆலாவை அந்த நிலைமையில தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். முன்னாடி ஒருவர் இல்லாம நம்மளால கட்டுப்பட முடியாது. முன்னாடி குர்ஆன் இருந்துச்சு, ஹதீஸ் இருந்துச்சு, அவங்க சாராயத்தை எடுத்துட்டு போயிட்டு தான் இருந்தாங்க. எப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு முன்னாடி வந்தாங்களோ அப்பந்தான் பயம் வருது. அல்லாஹ் நீ என்ன பண்ணு, இந்த சர்க்காவை இந்த சாராயத்தை என்ன பண்ணு, சிற்காவா மாத்திரு அப்படின்னு துவா கேட்கிறாங்க. இதற்கு அல்லாஹு தஆலா நீ எனக்கு தான் கட்டுப்படணும், நான் தான் உன்னுடைய ரப்பு, நான் தான் உன்னை படைச்சேன், நீ எனக்கு தான் பயப்படணும், நீ எதுக்கு தான் தக்குவாதாரியாகத்தான் இருக்கணும்னா அல்லாஹ் என்ன பண்ணிருப்பான்? எனக்கு பயப்படாம நான் குர்ஆன்ல சொல்லியிருக்கேன், நான் அந்த குர்ஆனுக்கு பயப்படாம எனக்கு பயப்படாம உமர் ரலியல்லாஹு தஆலா பார்த்ததுக்கு அப்புறம் நீ என்ன உன்னுடைய சாராயத்தை சிற்காவா மாத்த சொல்றியா? நான் ஏன் மாத்தணும்? அந்த உமர் பார்க்கணும், நீ சாராயம் தான் குடிக்கிறேன்றத பார்க்கணும், அதற்கு ஒரு தண்டனையை கொடுக்கணும், சவுக்கடி கொடுக்கணும், அதன் மூலமாக உயிர் பிரியணும். அதே நிலையில நீ என்கிட்ட வரணும்னு அல்லாஹு தஆலா விடல. நீ எனக்கு தான் தக்வா செய்யணும், எனக்கு தான் பயந்து நடக்கணும்னா அது நடக்கவே நடக்காம நாளைக்கு மறுமையில வந்து அபுதுல்லாபாத் நீ ஜஹன்னத்துல தான் இருப்ப. ஜஹன்னத்துல இருந்தா அதை பார்த்து மனசு கஷ்டப்படுறது முஹம்மது ரசூலுல்லாஹ் தான். ஆகவே நீ எனக்கு பயப்படலனா பரவாயில்ல, உமருக்காவது நீ பயப்படுறியே. அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெருமானார உயிருக்கு மேல முஹப்பத் வச்ச ஒரு சஹாபி தானே. அந்த உமரை நானே முஹப்பத் வச்சு உமர் பேச வேண்டிய இடத்துல அல்லாஹ் நானே அவருடைய நாவுல இருந்து பேசியிருக்கேன். உமருக்கு நீ பயப்படுறல, உமருக்கு நீ கட்டுப்படுறல, அந்த உமருக்காக நீ கேட்கறல இந்த வினிகர் இந்த சாராயத்தை நீ சிறுக்காவா மாத்திருன்னு கேட்கறல. நான் செய்யறேன், நான் மாத்துறேன். அல்லாஹு தஆலா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்காக கேட்டார்கள், இந்த பாவத்தை விட்டு என்ன பாதுகாத்துறியா அல்லாஹ், இதற்கு பிற்பாடு நான் குடிக்க மாட்டேன்னு கேட்டான். அல்லாஹு தஆலா அவனுக்கு தான் பயப்படணும், அவனுக்கு தான் கட்டுப்படணும்னு சொன்னா கண்டிப்பா அல்லாஹு தஆலா மாத்திருக்க மாட்டான். என்னுடைய நேசர்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு நீ பயப்படு, அவர்களின் மூலமாக நீ எனக்கு பயப்படுன்றதுக்காகத்தான் அல்லாஹு தஆலா இந்த செயலை செஞ்சான். அப்ப அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க அவருடைய காலத்துல யாருக்காவது தொலை வைக்கணும்னு சொன்னா அவங்க போய் கையை வைப்பாங்க. அவர் முனாஃபிக்கா இருந்தா என்ன பண்ணிடுவாரு? கையை தட்டி விட்டுருவாரு. இல்லைன்னா தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தொழுவார்கள். அப்ப அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கு இந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறான்னு சொன்னா, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா,
ஒவ்வொரு சஹாபாக்களுடைய நிலையும் இதுதான், ஒவ்வொரு இறை நேசர்களுடைய நிலையும் இதுதான். இது அந்த இறை நேசருக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் கிடையாது. அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அவங்க கல்புல இருக்கிறவங்க அவங்கள முஹப்பத்தை வச்சிருக்கீங்கன்றதுக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அவருடைய முஹப்பத்தை, அவருடைய உயர்வை பெருமானாருக்காக உயர்த்துறான். ஏன்னா பெருமானாருக்காக தான் உயர்த்துறான்றப்ப மற்ற நேசர்களுக்கு எல்லாம் அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாகத்தான் அல்லாஹு தஆலா அவங்களுடைய சிறப்பையும் அல்லாஹு தஆலா உயர்த்திக்கிட்டு இருக்கான். இப்போ ஒருத்தர் ஹஜ்ஜு செய்யணும்னு சொன்னா அவரு கண்டிப்பாக அல்லாஹுடைய வீட்டை போய் பார்க்கணும். அது அல்லாஹு தஆலா கடமையாக்கியிருக்கான். பாவம் செய்கிறவனா இருக்கட்டும், நீ பிடிச்சிரு, நீ பிடிக்காம இரு, உன்னுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் எப்படி இருக்கட்டும், ஆனால் என்னது அவனுக்கு என்னது ஹஜ்ஜு கடமை. ஹஜ்ஜு அவர் என்ன பண்ணி ஆகணும், செஞ்சே ஆகணும். ஹஜ்ஜு அவர் மீது கடமை, ஹஜ்ஜு அவர் செஞ்சே ஆகணும். ஆனால் என்னுடைய விஷயத்தில் உனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் என்னுடைய வீட்டுக்கு வர்றது நான் உன் மேலே கடமையாக வைப்பேன். நீ எந்த நிலையில் இருந்தாலும் உன் மேலே கடமையாக வைப்பேன். ஹஜ்ஜுடைய விஷயத்தில் அல்லாஹுடைய வீட்டை பார்க்கறது, அல்லாஹுடைய விஷயத்தை செய்கிறது, ஒருத்தனுக்கு பொருட்செல்வமும் உடல் அமைப்பு இருந்துச்சுன்னு சொன்னால் அவனுக்கு என்னது ஹஜ்ஜு வாஜிபு, ஹஜ்ஜு கண்டிப்பாக செஞ்சாகணும், ஃபர்லு கடமை. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தில் நீ அவங்க மேலே முஹப்பத் வச்சா போ. பெருமானாருடைய விஷயத்துல முஹப்பத்தை கொண்டு வரான். அல்லாஹ்வாகிய நான் உனக்கு ரப்பு, வேற வழியே கிடையாது. ஹஜ்ஜுடைய விஷயம் நீ என்னுடைய வீட்டுக்கு வரது உன்னின் மீது ஃபர்லு. ஆனா பெருமானாருடைய விஷயத்துல அந்த பெருமானாரின் மீது முஹப்பத் இருக்கா அவன் மேல. பெருமானார் கிட்ட மட்டும் முஹப்பத்தை விட்டுறான், அல்லாஹ் தன்னின் கிட்ட ஃபர்லாக்குறான். நீ உனக்கு பிடிக்காம போ, கண்டிப்பா வரணும். ஆனா பெருமானாருடைய விஷயத்துல பெருமானாரை சந்திக்க போறனா நீ பிரியப்பட்டு போனோம், முஹப்பத் வச்சு போனோம். அதுதான் பெருமானாரின் மீது வைத்திருக்கக்கூடிய அதுக்கு தான் நான் அந்த பெருமானாருக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறேன். கடமையாக்கிற போயாகணும் சொல்லல, அதற்கு நிறைய சிறப்புகள் இருக்கு, அங்க போய் இருக்கணும், கண்டிப்பா இருக்கணும். ஆனா அல்லாஹ் கடமையாக்குறது நீ பிரியப்பட்டு முஹப்பத் வச்சு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் போக வேண்டும். அந்த ஹஜ்ஜு செய்யக்கூடிய நசீபை அல்லாஹு தஆலா நமக்கு கொடுக்கணும். ஹஜ்ஜுக்கு போறோம்னு சொன்னா அல்லாஹு போன வருஷமும் போக வேண்டியது இந்த பிரச்சனைகளால போன வருஷம் ஹஜ்ஜுக்கு போறதாக இருந்தது. பிரச்சனைகளால யாராலையும் போக முடியல. இந்த வருஷமும் அல்லாஹு தஆலா நமக்கு அனைவருக்கும் அல்லாஹு தஆலா அந்த நசீபை கொடுக்கணும். இப்போ நம்ம ஹஜ்ஜுக்கு போறோம்னா காபத்துல்லா போறோம். யாருடைய வீடு? அல்லாஹுடைய வீடு. அப்துல் ரஹ்மானுடைய வீட்டுக்கு போனா யாரை பார்க்கணும்? அப்துல் ரஹ்மானை பார்க்கணும். அப்துல்லாவோட வீட்டுக்கு போயிருக்கேன், யாரை பார்க்க போயிருக்கேன்? அப்துல்லாவை பார்க்க போயிருக்கேன். அப்துல்லாவுடைய வீட்டுக்கு போயிட்டு அவர் வெளியூர்ல இருக்கார், இவன் சென்னையில இருக்கான், அப்துல்லா திருநெல்வேலியில் இருக்கார். ட்ரெயின் ஏறி அப்துல்லா என்ன பண்றாரு, அவர் திருநெல்வேலிக்கு போறாரு. யார? அப்துல்லாவை பார்க்க, அப்துல்லாவுடைய வீட்டுக்கு. ஆனா போயிட்டு இல்லைங்க, நான் அப்துல்லாவை பார்க்கல, அப்துல்லாவோட வீட்டை மட்டும் தான் பார்த்தேன். ஏதாவது லாஜிக் இருக்கா? நான் அப்துல்லாவுடைய வீட்டை பார்க்கறதுக்காகவா அவ்வளோ கஷ்டப்பட்டு போனேன்? அங்க போய் நான் அப்துல்லாவை பார்க்கணும், அவர் என்ன பார்க்கணும், அதுக்காகத்தானே நான் கஷ்டப்பட்டு போனேன். போயிட்டு நான் அப்துல்லாவை பார்க்கல, அப்துல்லாவோட வீட்டை மட்டும்தான் பார்த்தேன்னா ஏதாவது லாஜிக் இருக்குதா? ஏதாவது ஃபாய்தா இருக்கா? போகக்கூடிய நாம் அனைவரும் காபத்துல்லா அந்த கல்லை பார்ப்பதற்கோ மதீனாவில் இருக்கக்கூடிய அந்த மேல இருக்கக்கூடிய மக்பராவை பார்க்கறதுக்கோ நம்ம போனோம்னா நம்ம ஃபாய்தா இருக்காது. அந்த காபத்துல்லாவில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வை பார்க்கக்கூடியவர்களாக, அந்த மதீனாவில் இருக்கக்கூடிய முஹம்மது ரசூலுல்லாஹ்வை பார்க்கக்கூடிய ஒரு நசீபை அல்லாஹ் நமக்கு கொடுக்கணும். இப்ராஹிம் நாதகம் தொழுது போறாங்க, ஒரு அடிக்கு ஹஜ்ஜுக்கு போறாங்க, 2 ரக்காத் தொழுது போறாங்க. தொழுது போய் என்ன பண்றாங்க? போய் பார்க்கறாங்க. எதை பார்க்கறாங்க? காபத்துல்லாவை போய் பார்க்கறாங்க. காபத்துல்லாவை போய் பார்த்தா அவர்களுடைய கண்ணுக்கு காபத்துல்லா தெரியல. என்னன்னு பார்த்தா கேட்கறாங்க, அல்லாஹ்ட்ட கேட்கறாங்க என்னன்னு பார்த்தா அங்க ராபியத்துல் பஸரியா வர வழியில ஒரு காரணத்துக்கு, அவர்களுடைய காரணத்துக்காக அவங்க நின்னுட்டாங்க. காபத்துல்லா இப்ப ராபியாவை தேடி போயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு மோதிரத்தை பார்க்கறோம்னு சொன்னா அந்த மோதிரத்தை பார்த்த உடனே நம்மளுடைய எண்ணத்துல தஹன்ல என்ன வரும்? அந்த மோதிரம் என்ன மெட்டீரியல்னு பார்ப்போம். மோதிரம் என்ன மெட்டீரியல்? ஒரு மோதிரத்தை ஒருத்தன் பார்க்கறான், ஒரு வளையலை ஒருத்தன் பார்க்கறான், எதையாவது ஒரு விஷயத்தை ஒருத்தன் பார்க்கறான்னா அதை பார்த்த உடனே இது என்ன மெட்டீரியல்? இது கோல்டா, இது பித்தளையா, இது வெள்ளியா, இது சில்வர், இது என்னது டைமண்டா, எது என்ன மெட்டீரியல்? பார்த்த உடனே அதுல இருக்கக்கூடிய மெட்டீரியல் தான், அதுல இருக்கக்கூடிய உஜுது தான் நம்ம பார்ப்போம். அங்க போறவங்க எல்லாம் எத்தனையோ பேர் தவாப் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு எல்லாம் காபத்துல்லா தெரியதான் செஞ்சுச்சு. அவங்க எல்லாம் அந்த காபத்துல்லா கல்ல பார்க்க போயிருக்காங்க. ஆனா இப்ராஹிம் நாதகம் அங்க இருக்கக்கூடிய அல்லாஹ்வை பார்க்க போயிருக்காங்க.
இப்போ இங்க வந்து பார்த்தா இங்க காபத்துல்லா இங்க இருக்குது, யாரு ராபியத்துல் பஸ்ரி ரலியல்லாஹு தஆலா அவங்க கிட்ட இருக்கு. அவங்க கிட்ட போய் கேட்கறாங்க, நான் தொழுது வந்தனே, 2 ரக்காத் தொழுது வந்தனே, ஒவ்வொரு அடிக்கும் 2 ரக்காத் தொழுது வந்தனே, காபத்துல்லா உங்க கிட்ட வந்துச்சு, நீங்க தொழுது வந்தீங்க, நான் அழுது வந்தேன், அல்லாஹு தாலாவே அவர்களிடம் தேடி வந்திருக்கின்றார். அப்ப அந்த இப்ராஹிம் நதம் ரலியல்லாஹு தஆலா வராங்க. வரப்ப பார்த்தா ஒருவர் சமைச்சுக்கிட்டு இருக்காரு, ஒரு வயதானவர் சமைச்சுக்கிட்டு இருக்கிறவர் அப்படி பதட்டமா எட்டி பார்த்துட்டே பதட்டமாவே சமைச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே இப்ராஹிம் நதம் போறாங்க, போய் கேட்கறாங்க, நீங்க எதுக்கு ஒரு பதட்டத்திலே சமைச்சுக்கிட்டு இருக்கீங்களே, திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்கீங்களே அப்படின்னு கேட்கிறப்ப அந்த வயதானவர் சொல்றாரு, நான் வந்து உயிர் பிரியறதுக்கு முன்னாடி, என்னுடைய உயிர் பிரிவதற்கு முன்னால் இப்ராஹிம் நதம் ரலியல்லாஹு தஆலா அவர்களை நான் பார்த்தறணும். எதற்கு நீங்க அவரை பார்க்கணும்? அவங்க கிட்டே தான் கேட்கறாங்க, பார்த்தரணும். எதற்கு நீங்க அவங்கள பார்க்கணும்? இல்ல, சின்ன விஷயத்தையே நம்முடைய கல்புல இருந்து தூக்கி போட முடியலையே, அவ்வளோ பெரிய அரசாங்கத்தையே தூக்கி போட்டு அல்லாஹ்வுக்காக போனாங்களே, அவங்கள ஒரு முறையாவது பார்த்தரணும். அதற்கு அவர்கள் சொல்கின்றார்கள், நான் தான் இப்ராஹிம் நதம், அவ்வளோ பெரிய அரசாங்கத்தை தூக்கி போட்டதுக்காக அல்லாஹு தாலா இந்த அந்தஸ்துல என்ன வைக்கல, என்னுடைய கல்விலே அல்லாஹுடைய நேசர்களை அமர்வதற்கு என்னுடைய கல்வையே நான் ஒரு அரசாங்கமாக்கினேன். அரசாங்கத்தை தூக்கி போட்டதுனால இந்த அந்தஸ்து கிடையாது, அல்லாஹுடைய நேசர்களை அமர்வதற்கு அந்த கல்வில நான் ஒரு அரசாங்கத்தை வச்சிருக்கேன், அதனாலதான் எனக்கு அல்லாஹு தாலா இந்த அந்தஸ்தை கொடுத்திருக்கான்னு சொல்றாங்க. அவர்களை பார்த்ததோடு கலிமாவை சொல்லி அவருடைய உயிர் பிரிகிறது. இப்போ முக்கியத்துவம் என்ன? அல்லாஹு தாலா தனக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறானா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து எடுத்துக்கோங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர அந்தந்த காலத்தில் இருக்கிறவங்க எல்லாம் லலாலத்துல போனது, நாசமாக போனது. இதற்கெல்லாம் காரணம் அல்லாஹ்வை எதிர்த்ததனால் கிடையாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை எதிர்த்ததனால ஷைத்தான் லானத்துல்லாஹ்வாகனா, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை எதிர்த்ததனால ஃபிரௌன் எதிர்த்து போனா, நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை எதிர்த்ததனால நம்ரூத் நாசமா போனா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்த்ததனால அபூ லஹப் எல்லாம் லலாலத்துல போனாங்க. அல்லாஹு தஆலாவை ஏத்துக்கிட்டான் மூசா. ஃபிரௌன்ட்ட போய் நைல் நதியில தண்ணி வர வைக்கிறது அல்லாஹ் தான் முடியும், லா இலாஹா இல்லல்லாஹ் இல்ல, வணக்கத்துக்குரியவன் அல்ல, தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவனே அல்லாஹ்வா தான் பார்த்தான் ஃபிரௌன். இங்க அல்லாஹ்வுக்கும் யாருக்கும் கிளாஷே கிடையாது, அல்லாஹ்வுக்கும் யாருக்கும் ஃபைட்டே கிடையாது. யாரக்கூடிய பின்னாடி வந்தவங்க எல்லாருமே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முஹம்மது ரசூலுல்லாஹ் வர எல்லாருமே அந்த காலத்துல வந்திருக்கக்கூடிய வழி தவறி போனவர்கள், லலாலத்துல போனவங்க எல்லாம் எதனால லலாலத்துல போனாங்க? அந்த நேசர்களை, அந்த காலத்துல வந்திருக்கக்கூடிய நேசர்களை எதிர்த்ததுனாலதான், நேசர்களை கண்ணியப்படுத்தாததுனாலதான் அவங்க லலாலத்துல போனாங்க. அப்போ அல்லாஹு தாலா எதை முக்கியம் வைக்கிறான்? என் மேல முஹப்பத் வச்சு என்னுடைய நேசர்களின் மீது நல்லெண்ணம் வைக்க வேண்டும், என்னுடைய நேசர்களின் மீது முஹப்பத் வைக்கணும். அப்படிப்பட்டவர்களாக அல்லாஹு தாலா நம்மை ஆக்க வேண்டும். நம்முடைய பாவத்தை எல்லாம் அல்லாஹு தாலா மன்னிக்க வேண்டும். உயிர் பிரியும் போது லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா சொல்லி மரணிக்கக்கூடியவர்களாக அல்லாஹு தாலா நம்மை ஆக்க வேண்டும். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.